ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பர்சனல் சின்ன மைல்ஸ்டோன். என்னென்னா 25th வீடியோ நம்ம டாக் டேபிள் தட் இஸ் தேர்ட் ஆங்கிள் சேனல் ஆரம்பித்து இதோட 25வது வீடியோ நான் வந்து பண்ணுறேன். நான் போன வீடியோவில் கம்பேரிசன் பற்றி பேசியிருப்பேன். அந்த மாதிரி என்னையே நான் வந்து கம்பேர் பண்ணதில் இந்த 25th வீடியோஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நான் வந்தது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ டேரெக்டாக நம்ம இன்றைக்கி டாபிக் போயிடலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நிறைய இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கோம், ஆனால் இது வந்து எல்லாருமே மாற்றிக்கக்கூடிய ஒரு டாபிக். என்னென்னா பாடி ஷேமிங், பேட் ஹியூமர். அதாவது ஒருத்தரோட உடலை வச்சு கலரை வச்சு நம்ம பண்ணுற கிண்டல், அப்புறம் இந்த நக்கல் அடிக்கிறது, அதை வச்சு பட்டப்பெயர் வைக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தவங்க மனசை நோகடிக்கிறது. இது எங்கே முதல்ல ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி எல்லாம் கற்றுக்குறாங்க ஒரு லாங்குவேஜ்லேருந்து எப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது, இந்த டிவியில் வர சவுண்ட்ஸு, சினிமா டயலாக்ஸு, நம்ம பெரியவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்து தாங்க இது முதல்ல ஆரம்பிக்குது. நம்ம தமிழில் நான் பேசுகிறனால தமிழ் சினிமாவில் பாருங்கள், ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். ஆரம்ப கட்ட காமெடியிலேருந்து, நான் வந்து 1989 பார்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 80ஸ்லேருந்தே எடுத்துக்கோங்க, 90s எல்லாத்துலேயுமே நம்ம ஃபேமஸான காமெடியன்ஸ் பார்த்திங்கன்னா பாடி ஷேமிங்கில் தான் காமெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ரூபா தலையா, அந்த பண்ணி மூஞ்சி வாயா, இந்த மாதிரி அப்படி தான் பண்ணுவாங்களே. அப்புறம் கருப்பாக இருக்கவன கருவாயன். இன்ஃபேக்ட் அது நானுமே சொல்லியிருக்கேன், பர்சனலாகவே யூஸ் பண்ணியிருக்கேன், விச் ஐ எம் நாட் ப்ரவுட் ஆஃப். இப்படி தான் ஆரம்பிக்குது. அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. எப்படின்னா, குழந்தைங்க இருக்காங்கல்ல, சின்ன குழந்தைங்க, அதாவது அவங்க தான் யாருன்னே தெரியாத கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ், எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க ஒரு 50 பேரை எடுத்துகிட்டு அவங்க கையில் கருப்பு கலரில் ஒரு டால் தராங்க, ஒயிட் கலரில் ஒரு டால் தராங்க. இதில் குட் எது, பேட் எது, ஈவில் எதுன்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% குழந்தைங்க, இன்க்ளூடிங் பிளாக் அமெரிக்கன்ஸ், பிளாக்காக இருக்கிற அமெரிக்கன் குழந்தைங்க கூட ஒயிட்டாக இருக்கிற இதை தான் வந்து குட்டுன்னும், பிளாக்காக இருக்கிறத டெவில் அப்படின்னும் சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இது எப்படின்னா, நம்ம டிஎன்ஏலேயே இருக்குது. கருப்பாக இருக்கிறது வந்து ஒரு ஈவலோ இல்லை அது ஒரு தப்பான இது மாதிரியோ, வெள்ளையாக இருக்கிறது வந்து கரெக்டு, வெள்ளையாக இருக்கிறது வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இதை வச்சுட்டு நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேரை வந்து கருப்பாக இருக்காங்க. எஸ்பெஷலி லேடிஸையும் நம்ம கிண்டல் பண்ணுறது, போக விட்டு கிண்டல் பண்ணுறது. அப்புறம் உடம்பை வந்து குண்டாக இருக்கவனை குண்டன், குள்ளமாக இருக்கவனை குள்ளன், இவன் என்னையுமே குள்ளன்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நான் பர்சனலாக நிறைய பேரை கிண்டல் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்பவும் நான் வந்து ரிக்ரெட் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது வந்து சிலரோட சாப்பாடை கிண்டல் பண்ணுறது. ஒரு பையன் வந்து ஒரே சாப்பாடு பீட்ரூட் ரைஸவே எடுத்துகிட்டு வருவான். பீட்ரூட் ரைஸு ஏதோ ஒரு இது வந்து ஏதோ கொண்டு வருவான். அவன் குடும்ப சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. அந்த டயத்தில் எனக்கு அறிவு இல்லை, ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், அவ்வளோதான் அறிவு எனக்கு. அந்த பையனை போட்டு நாங்கள் ஒரு 5 பசங்க உட்காந்து எப்போ பார்த்தாலும் அவன் சாப்பாடு அப்படி கொண்டு வரான், வீட்டில் அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு வந்து சிரித்து அவனை நாங்கள் வந்து ஒரு மென்டல் ட்ராமாவே கொடுத்துருக்கோம். அந்த ட்ராமான்றது அவனுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் இப்போ என்ன பர்சனலாக ஒருத்தர் குள்ளன்னு சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத வந்து நம்ம டெய்லி குத்தி காட்டி சிரிக்கிறோம்ல, அதுதாங்க இருக்கிறதுலே மோசமான கர்மா. அதை நானுமே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மூலயமா 36 இயர்ஸ் ஏஜ் எனக்கு, என்னோடய என்டையர் ஹிஸ்ட்ரியில் நான் எத்தனை பேரை ஹர்ட் பண்ணியிருந்தோனோ நான் எல்லாத்தையும் மனசார சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன். பாடி ஷேமிங்குன்றது ஒருத்தர்கிட்ட இல்லை, திரும்பவும் சொல்கிறேன்னா ஒருத்தர்கிட்ட இல்லைன்றது அவங்களே குறையாக நினச்சிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் இன்னும் ட்ரிகர் பண்ணி ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்க, உங்களை ஏதோ பெஸ்ட்டு காமெடியன் மாதிரி இந்த கேர்ள்ஸோட அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை விட பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. ஸோ அதை பண்ணாதீங்க. பாடி ஷேமிங்கிறது எப்பயுமே பண்ணாதீங்க. அதை எப்பயுமே நியாயப்படுத்தாதீங்க. தெரியாமல் பண்ணியிருப்பீங்க, ஆமாம், நிறையவே தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போவும் அது பண்ணுறது வந்து ஒரு இது கிடையாது. இது இந்த நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஃபாரினில் கூட. நான் என் கசினோட இது கேள்விப்பட்டேன். அந்த குழந்தை கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவங்க வந்து இந்தியன்ஸுன்றனால அமெரிக்கன்ஸ் வந்து அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கிறது, அவ கொண்டு வர சாப்பாடை பற்றி எடுத்து மூக்க மூட்டுறது, இப்படிலாம் பண்ணால் அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுன்றது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சோ இல்லையோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த ட்ராமா கொடுக்காதீங்க. இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறனால நீங்கள் கேட்கணுன்னு இல்லை, நியாயமாக இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு என்னன்றதை முடிவு பண்ணுங்கள். பாடி ஷேமிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதை பற்றி நம்ம இன்னொரு வாட்டி பேசினாலும் பேசலாம். தேங்க்யூ.